நல்ல ஞாபகம் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணும் நான் தேடினேன் போயிட்டு. எங்கம்மான்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க இல்லை அதுக்கு மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்கள் ஊரில் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லலை, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்கில் அதை பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறையினால் அடித்து அதை கொன்னார். என்னால் மறக்கவே முடியல. நான் அதில் பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸில் 2 பேர் ரொம்ப பெட்டோட, வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப அறிவானவன். அவன் 2 நாய்களை அவன் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்போ அதை பற்றியே பேசிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல ஆக்சுவலாக. அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கா டோர்க்கா அப்படின்றாங்க. அந்த டோர்க்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில்.